ஜெய் சத்குருநாதா. இப்போ அடியன் துவாரகா மாயில் தாங்க இருக்கேன். இந்த துவாரகா மாயில் இருந்துட்டு சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் அடியன் சொல்லிக் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அடியன் நிறையா ஷிரடிக்கு எப்போ வந்தாலும் வீடியோஸில் நிறைய சொல்வேன். துவாரகா மாய்க்கு நீங்கள் வந்தீங்கன்னா, அதாவது விடியற்கார்த்தால் ஒரு 3:30 மணிக்கு நீங்கள் வந்தீங்க, துவாரகா மாய்க்கு வந்தீங்கன்னா பாபாவுடைய துவாரகா மாயி சாவடி இதெல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறதுக்கான ஒரு பாக்கியம் கிடைக்கும். பாபாவுடைய அக்னி குண்டத்தில் மட்டை தேங்காய் போடுற ஒரு பாக்கியம், விறகு கட்டையில் எடுத்து கொடுக்குற பாக்கியம், கூட்டி பெருக்கக்கூடிய பாக்கியம் எல்லாம் பரமசத்தியமாக கிடைச்சிரும். இதை நான் ஒவ்வொரு பதிவிலையும் அடியன் ஷிரடி வரும்போதெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் யாராவது ஷிரடிக்கு வரீங்க அப்படின்னா சர்வநிச்சயமாக கட்டாயமாக விடியற்கார்த்தால் கண்டிப்பாக ஒரு 3 அல்லது 3:30 மணிக்கெல்லாம் ஷார்ப்பாக வந்துடுங்க. உங்களுக்கு பாபாவுடைய அனுகிரகத்தினால இந்த சேவையெல்லாம் கிடைக்கும். இதே மாதிரி தான் இந்த சில வீடியோஸ்லாம் பார்த்துட்டு பல பக்தர்கள் விடியற்கார்த்தால் இங்கே வரதை அடியன் பார்த்துருக்கேன். இல்லை, இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன். இப்போ ஷிரடிக்கு வாங்க, 3:30 மணிக்கெல்லாம் சேவை பண்ணுங்க அப்படின்னு அடியன் சொல்லும் பொழுது ஆசையாக எண்ணற்ற பக்தர்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஷிரடிக்கு வந்தால் மட்டும் இந்த துவாரகா மாயை சுத்தம் பண்ணுறது, தேங்காய் எடுத்து போடுறது, விறகு கட்டை எடுத்து போடுறதெல்லாம் சேவையாக பண்ணுறோம். ஆனால் இங்கே இருக்கிற பாபா தான் நம்ம ஊர்லேயும் இருக்கார். இங்கே இருக்கிற அதே சேவை தான் நம்ம ஊர்லேயும் கிடைக்குது. ஆனால் இங்கே வரும் பொழுது ஒரு ஆனந்தம் இருக்குது, உற்சாகம் இருக்குது, ஒரு சந்தோஷம் இருக்குது. ஷிரடிக்கு வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு பாவம் ஏற்படுது, பக்தி ஏற்படுது. ஆனால் இதே பாபா தான், இதே துவாரகா மாய் சன்னதி தான், இதே குருநாதருடைய அதி அற்புதமான சன்னிதானம் தான் நம்ம ஊர்லேயும் இருக்குது. இங்கே வரும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு பாவ பக்தியோட சேவையெல்லாம் செய்கிறோமோ, இங்கே எப்படி விடிய காத்தால் கூட்டுறோம், பெருக்கிறோம், தேங்காய் பிரார்த்தனை பண்ணி போடுறோம், அப்புறம் என்னென்னா விறகு கட்டை எடுத்து ஓடுறோம், உடம்பே முடியலைனாலும் ஓடி போய் செய்கிறோம் இல்லையா? இதே போல் தாங்க நம்ம ஊரில் இருக்கிற பாபா கோயிலையும் நம்ம சேவை செய்யணுங்க. சரிங்களா? நம்ம ஊரில் இருக்கிற பாபாவுக்கு யார் செய்வா? இங்கே வந்தால் அடியன் வீடியோ போகிறத பார்த்துட்டு ஓடி போய் நிறைய பக்தர்கள் செய்கிறாங்க. நம்ம ஊரில் இருக்கிற பக்தர்களுக்கு யார் செய்வா? நம்ம தானே செய்யணும். ஆகையினால் அடியன் சொல்லக்கூடிய தத்வார்த்தமான விஷயங்கள் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய பாபா தான் நம்ம ஊர்லேயும் இருக்கார், இங்கே இருக்கக்கூடிய துணி தான் நம்ம ஊர்லேயும் இருக்குது. நீங்கள் ஷிரடிக்கு வந்தீங்கன்னா இந்த சேவையை பண்ணலாம். ஷிரடிக்கு வர முடியாதுன்னா நம்ம ஊரில் இருக்கிற பாபாவுக்கும் இந்த மாதிரி ஒரு சேவையை பண்ணலான்ங்கிற ஒரு தெளிவை அடியன் கொடுக்குறேன். ஏன்னா இங்கே ஒரு ஆர்வத்தோடு செய்கிறாங்க. ஆனால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பாபாவுக்கு அதை கொஞ்சம் என்ன மாதிரி பாவத்தில் அவங்க செய்கிறாங்கங்கிறது எனக்கு சரியாக புரியல. அதனால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பாபா கோவில்களுக்கும் நம்ம கொஞ்சம் அக்கறை காட்டணுங்கிறத அடியன் ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏன்னா அடியன் பார்த்துருக்கேன். அதனால் இது அடியனுடைய ஒரு கருத்து. இந்த கருத்தை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணுங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இது ஒரு நல்லதான ஒரு தகவல். ஷிரடிக்கு எப்படிப்பட்ட பாவத்தோடு வரோமோ அதே போல் பாவத்தோடு நம்ம ஊரில் இருக்கிற பாபா கோவிலுக்கும் செல்வோம். சாய்ராம்.